ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அண்ட் நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ் கூட எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஃபைன். இன்னைக்கு ஃபுல் மூன் ரீடிங். ஸோ ஃபுல் மூன் ஸ்பெஷல் என்ன பார்ப்போம். ஸோ ஃபுல் மூன் அப்போது யூஸ்வலி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையில்லையோ அது எல்லாமே லெட் கோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்க்கான ஒரு நியூ பிளானிங், நியூ ரீஸ்டார்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நிறைய ஜேர்னலிங், நிறைய மெடிடேஷன், கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிறிஸ்டல் ப்ரேயர், கிறிஸ்டல் கிளென்சிங், மூன் ப்ரேயர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இந்த ஒரு ஃபுல் மூனில். ஸோ இந்த ஃபுல் மூன் அப்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் நம்புகிறேன். ஸோ நல்லா இருக்குது கார்ட்ஸு. நியூ பிகினிங். ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஓல்டு விஷயங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி நியூவான விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ண போகிறீங்க இந்த ஒரு ஃபுல் மூனில் இருந்து. நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பெட்டர்மெண்ட்க்கு மாறும். நல்ல நல்ல சேஞ்சஸ் உருவாகும். ரொம்ப நாளாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் வராமல் ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எஸ், மாற்றங்கள் நிறைய வரும். ஸோ நிறைய பேர் நிறைய லைஃப்பில் ஹர்ட், டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு கஷ்டகால முடிவுக்கு வருது. உங்கள் லைஃப்பில் பிரைட்னஸ், ஹாப்பினஸ் இது எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த ஒரு ஃபுல் மூனில் உங்களுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்க போகுது ஃபைனலி. கார்ட்ஸே பாருங்களேன், அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது எனக்கு. அதாவது எல்லாம் இப்போ உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அது அத்தனையுமே மாறுது. ஒன் டே எல்லாமே மாறப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட கர்மாவை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. யாரையும் தெரிஞ்சு தெரியாமல் ஹர்ட் பண்ண வேண்டாம். எல்லா ஒரு நெகட்டிவ்ல இருந்து நீங்கள் அவாய்ட் ஆகி வாங்க. உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஐடியாஸ் இது எல்லாமே பேச போகுது. ஓகே, டாரோட்டில் பார்க்கலாம். சரி, இது ஒரு ரொம்ப 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 நல்ல நியூஸ்ங்க ஆக்சுவலி உங்களுக்கு. சரி, இந்த இமேஜை பார்க்குறப்பே உங்களுக்கே நல்லா தெரியுது. நிறைய நிறைய ஹாப்பினஸ், நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சரி, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒரு பெரிய கஷ்டகாலம் முடிவுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கான ஒரு பிக் ரிலீஃப், பிக் ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ நிறைய அமேசிங் ஐடியாஸ் கிடைக்குங்க. பார்ட்னர்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். புது புது ஐடியாஸ், புது புது பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு கிராஃப்டிங், ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், அதுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் அது ரிலேட்டடாக பேஷனேட்டோடு இருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. பிகாஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருதுன்னு சொன்னேன். அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ், அதுக்கான ஒரு ரிலீஸ் எல்லாமே நடக்கும். பட் ஆனால் இது எப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த டைமில் நடக்கும். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட எந்த பிரச்சனைகள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக நினைக்க அது உங்களை விட்டு போகாது.
உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகணும், உங்களை விட்டு போகணும், இது வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்ஸ், பீப்புள், அவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்க வேண்டாம். அவங்களோட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேண்டாம். அதிகமாக அவங்கள பற்றி பேசாதீங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது விலகி போயிடும். உங்களுடைய அட்டாச்மெண்ட், உங்களோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் இன்னும் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். அண்ட் ஒரு சில பேர் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? பெரிய மேஜர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாதுங்க. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகுது. சரி, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரச்சனைகள் இவ்வளோ நாளாக உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து வந்ததில்லை, அது அப்படியே வந்து காட் கட்டிங் ஆகிடும், அப்படியே உங்கள் லைஃப்பில் விட்டு விலகி போயிடும். நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, பிடிச்சு வச்சுருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் அதுதான். இந்த ஃபுல் மூனில் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் லைஃப்பை விட்டு ரிலீஸ் ஆகுது. புது புது ஐடியாஸ், இனோவேஷன் சொன்னேன். உங்கள் பேஷன் ஸ்பீக் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். எஸ், நிறைய நம்பிக்கை கிடைக்குங்க இந்த ஃபுல் மூனில் இருந்து. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய நம்பிக்கை கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து மூன் ப்ரேஸ் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஜேர்னலிங், மெடிடேஷன்லாம் பண்ணிகிட்டே இருங்க, அதை விட வேண்டாம். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த் இஷ்யூஸ், உங்களோட அந்த ஒரு டயர்ட்னஸ், லேசினஸ் இதெல்லாமே போயிடும். ஆக்டிவாக இருப்பீங்க இனிமேல். எவ்வளோ நாளாக ஆக்டிவாக இருக்கிறீங்களான்னு தெரியல, பட் இனிமேல் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். சரி, எல்லாமே நல்ல ஒரு கோட் கார்ட்ஸாக தான் வருது. மேஜர் கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாசிபிள். நியூ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறவங்க வந்துட்டு ஜஸ்ட் ரேண்டம் ஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் இனிமேல் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா உங்களை மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மோஸ்ட்லி இருப்பாங்க. உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ரிலேட்டடாகவே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் செட் ஆஃப் பீப்புளை அட்ராக்ட் பண்ணலாம். நெகட்டிவாகவே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புளை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சம் நியூ கம்மர் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகேங்களா? வெல்கம் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஆப்டமிஸ்டிக், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. கேண்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், சக்ஸஸ் ஆக முடியும். அண்ட் நீங்கள் அதை லேர்ன் பண்ணுறதோட மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் அது ரிலேட்டடாக இப்போ ஒரு கிராஃப்ட் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும், ஹோம்மேடு பிஸ்னஸ் பண்ணணும்னா அது கோர்ஸ் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணாத பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் டைம் நல்லா இருக்கு. அண்ட் உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்டட். அது வந்து நல்லா சொல்கிறாங்க. உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இனிமேல் நீங்களே வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டீங்க. ஒரு மெச்சூர்டாக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாமா. அதாவது எந்தெந்த விஷயங்களுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ், லவ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல கரெக்டாக இருப்பீங்க. ஐ திங்க் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வராங்க. அவங்க வந்து இது வரைக்குமே வந்துட்டு அந்த பர்சனை நீங்கள் உங்கள் சர்க்கிள்லே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலி, பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் சைட்லையுமே இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட நேச்சர், பர்சனாலிட்டி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பர்சனை வந்து நீங்கள் எதர்ச்சியாக மீட் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்க, வந்து உங்கள் லைஃப்பை அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அழகான ஒரு மேஜிக்கல் பவரை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. நீங்கள் கேட்காமலே நிறைய ஹெல்ப் ஆல்சோ செய்வாங்க. அண்ட் இப்போ ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, உங்களோட அந்த லோன்லினஸ் எண்ட் ஆகுதுங்க. ஃபைனலி லோன்லினஸ் எண்ட் ஆகுது. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க.
உங்களை தேடி ஒரு ஒரு விஷயம் வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட்டிருக்காம ஜஸ்ட் நடக்கட்டும், நேரங்காலம் வரப்போ நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படியே வச்சுருப்பீங்க. பட் இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நீங்களே போக ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஆக்டிவாக மாறுவீங்க. அந்த ஒரு நியூ பர்சன் வந்துட்டு உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாற்றுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது நடக்கும். என்ன வேணும்னு உங்களுக்கு கேட்குறீங்களோ அது கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு சில பேருக்கு விஷ்லிஸ்டில் போட்டிருப்பீங்க, அது வாங்கணும் இது வாங்கணும், நிறைய பிளான் எல்லாமே விஷ்லிஸ்டில் இருக்கும். பக்கெட் லிஸ்ட், கோல் லிஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது இனிமேல் எல்லாம் ஒன்று ஒன்றா ஃபுல்ஃபில் ஆக போகுது. ரொம்ப நாளாக ஒரு ஹேண்ட்பேக் இல்லை ஒரு ட்ரெஸ், ஒரு ஷூஸ் வாங்கணும்னு எல்லாம் விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுருப்பீங்க. அது இனிமேல் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் ஒன்று ஒன்று எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். சரி, உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ஸ் பிறக்குங்க. அதாவது ஒரு ஆல்வேஸ் ஒரு பேக்கப் பிளான் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பேக்கப் பிளான் வச்சுருக்க மாட்டீங்க. பட் இனிமேல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. நீங்களே எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் பிளான். ஓகே, இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இது செட் ஆகலைன்னா இன்னொன்று அப்படின்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சுருவீங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்குள்ளே வரப்போகிற இந்த ஒரு சேஞ்சஸ் இது. ஓகே, மூன் கார்டு பார்ப்போம். நிறைய நல்ல ஒரு வேல்யூபுளான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே இனிமேல் நீங்கள் வந்து கெயின் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்யூச்சர் மெமரிஸ் இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த ஃபுல் மூன்ல இருந்து இனிமேல் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அழகான நிறைய விஷயங்கள் எல்லாமே தான் உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு அழகான மெமரிஸாக இருக்க போகுது. உங்களோட பாஸ்ட் அப்படியே அழிஞ்சிரும். உங்கள் பாஸ்ட் விஷயங்கள் எதுவுமே வந்து உங்கள் லைஃப்பில் இனிமேல் எக்ஸிஸ்ட் ஆகாது, உங்கள் மெமரியில் எக்ஸிஸ்ட் ஆகாது. இது எவ்வளோ ரொம்ப ரொம்ப ரிலீஃபான ஒரு விஷயம் இந்த ஃபுல் மூன் அன்னைக்கு. ஓகே, மூன் கார்டு பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் வைஸ்லுமே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வந்துருங்க. இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணிக்கிட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புரிதல் இல்லாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக ஒரு மெச்சூரிட்டி வரும். ஓகேங்களா? சரி, நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். மூன் கார்டில் அழகாக சொல்கிறாங்க. இந்த டேரோட்டில் என்ன வந்துச்சோ, ஆரக்கிளில் என்ன வந்துச்சோ அதே தான் மூன் கார்ட்லையுமே சொல்கிறாங்க. நியூ ஸ்டார்ட் வரப்போகுது உங்கள் லைஃப்பில், நியூ பிகினிங். அதாவது இந்த ஃபுல் மூன்ல இருந்து தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு போகி ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு வாழ்க்கை. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, உங்களோட ட்ரீம்ஸ் வந்துட்டு நடக்கும், ஃபுல்ஃபில் ஆகும்னு சொன்னேன். பட் அதுக்கு உங்களோட ப்ராக்டிக்கல் பிளான், யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். நான் அதனால தான் வந்து முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராஃப்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதோடு ஸ்டாப் பண்ணாமல் அப்போவே அதே டைமில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டாக மாற்றணும். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவாக பண்ணுங்கள். உங்களுக்கோட பேஷன், உங்களோட கோல், இது எல்லாமே வந்துட்டு இனிமேல் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு டைம். பட் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிக்கல் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நான் என்ன சொல்லணும் அதே தான் வருது. இட்ஸ் அ டைம் டு டேக் ஆக்ஷன். ஓகேங்களா? சும்மா இப்படியே உட்காந்துட்டு கனவு காண்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு நிறைய லாங் டேர்ம் கோல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். பட் ஆனால் வந்து அது ரிலேட்டடாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்துருக்க மாட்டேங்க. இன்னும் உங்களுக்கு மூன் மெசேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க. அது ஃபெயிலியர் ஆனாலும் ஓகே, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்திருந்தாலுமே லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா டைமுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். சரி, ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷனோடு எனக்கு இருக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும், ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்தாலுமே அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, அதுக்கு நான் உட்காந்துட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் உட்காந்து அழுவேன், ஓவர் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணுங்க.
ஸோ உங்களோட ஆக்ஷன் எதுவாக இருந்தாலும், மிஸ்டேக்ஸே ஆனாலும், ஃபெயிலியரே ஆனாலும், அதில் இருந்து லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுங்கள். ஆக்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக. ஸோ பார்ப்போம். நிறைய மாற்றங்கள் வருங்க, நிறைய சேஞ்சஸ். இதுலேயுமே அதான் சொல்கிறாங்க, there are some things that must be done on your own. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா கார்ட்ஸ்லையுமே ஸ்ட்ராங்காக வருது, ரிப்பீட்டடிவாக வருது. அப்போது உங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைங்க, யூனிவர்ஸ் பார்த்துக்குவாங்க. உங்களோட இந்த சேஞ்சஸ், இந்த ஃப்யூச்சருக்கான ஒரு சேஞ்சஸை இப்போ நீங்கள் இந்த ப்ரெசண்ட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நிறைய கோல்ஸ், நிறைய ட்ரீம் லிஸ்டெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கான ஒரு பிளானை இப்போ ஆரம்பித்து வைங்க. ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை செட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ், அது நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்கள கர்மா டைம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அது நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஒரு பாசிட்டிவ் செட் ஆஃப் பர்சன்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு பேக் ஸ்டாபர்ஸ், மேனிப்புலேட் பண்ணுற பர்சன்ஸ் தான் உங்களை சுற்றி இருந்தாங்க. பட் இனிமேல் நல்ல பாசிட்டிவ் பர்சன்ஸ் இருக்க போகிறாங்க. ஓகே, okay, numbers 12, number 2, 21. இதுவே பாருங்களேன், 2, 12, 21 நம்பர்ஸ் எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகுது. ஸ்பெஷல் ரீடிங், இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரீடிங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, உங்கள் கூட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் பாருங்கள். இந்த 3 டேட்டில் இல்லை இந்த 3 நம்பர் உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல் பண்ண போகுது. பட் எனக்கு இந்த 3 நம்பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2, 12, 21 கண்டினியூஸாக வந்திருக்கு. திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்பட வேணாம். 28, 3, 16. ஓகே, இந்த நம்பர்ஸில் வந்துட்டு சம்வேர் உங்களுக்கு வந்துட்டு ரிலேட் ஆகுது. ஒரு டேட்டாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா இந்த நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஓகேங்களா? லெட்டர்ஸ் பார்ப்போம். என். இந்த லெட்டரில் இருக்கிற ஒரு பர்சன் மேபி உங்களுக்கு நான் சொன்னல அந்த நியூ கம்மர், இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குட் பர்சன், அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரும்னு சொன்னேன். ND இல்லை இது இந்த ஒரு லெட்டர் உங்களுக்கு அந்த உங்களுக்கு பேக் ஸ்டெப் பண்ண அந்த கார்மிக் நெகட்டிவ் கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல. அதாவது உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் கர்மா உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட நேம் கூட இந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை அவங்க நேமில் இந்த லெட்டர்ஸ் இருக்கலாம். NDLP ஃபைனல் ஒன் E. ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் அவங்க நேமில் இருக்குது, இல்லை ஸ்டார்டிங் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா சம்வேர் அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வரும், இல்லைனா வந்துட்டு அவங்க தான் அந்த ஒரு நெகட்டிவ் பர்சன் கார்மிக் பேட்டர்னை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஏஞ்சல் மெசேஜஸ் பார்ப்போம்.
ஓகே, டோன்ட் கிவ் அப். சரி, நீங்கள் கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஃபெயிலியர் ஆகிறீங்களா, எஸ், ட்ரை பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். லெட் கோ. நிறைய விஷயங்களை லெட் கோ பண்ணணும். இந்த ஃபுல் மூன்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ரிசல்ட் ஆஃப் யுவர் லைஃப் டிபெண்ட் ஆன் யுவர் தாட்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் தாட்ஸை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களோட தாட்ஸ் இனிமேல் வந்து பேச போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆறுதல் சொல்கிறாங்க. என்னவான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே எல்லாமே வந்து சரியாகும். ஓகே, ஃபைனல் கார்டு. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஓகே. எல்லாமே செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்குள்ளார உங்களை நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட், நியூ லைஃப் எல்லாம் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குது. இது ஒரு டீப் ரீடிங் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.